வணக்கம் மக்களே. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக நான் பார்த்தேன் ரிலையன்ஸில் நியான் பெயிண்ட்டுன்னு போட்டிருந்தது. சரி, என்னடா அது நியான் பெயிண்ட்டுன்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இன்டர்நெட்டில் செக் பண்ணேன். நான் பார்த்தேன் என்னென்னா, இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ளோயிங் நியான் பெயிண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இந்த அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வாங்கலாமா அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்கும். பட் இது ஆர்கலிக் கலராக இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஏன்னா ஆர்கலிக் கலர் அப்படின்றது சில டைம் ட்ரை ஆயிரும், சில டைம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட அமேசான் ரிட்டர்ன் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும், நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா இது வாங்குங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு, இந்த நியான் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஷியன் பெயிண்ட் நியான் பெயிண்ட் கிடையாது. இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு நிமிஷருங்க. இதோ எங்கள் குழந்தைங்களுக்கு சம்மர் லீவ்லாம் வரப்போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நிறையா விற்கிது. ஸோ இதை வாங்கி கொடுங்க. நிறைய பேர் விரும்பி இதெல்லாம் கலர் அடிப்பாங்க, நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்கெட்சை இது பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று புதுசு. ஸோ இதில் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் பிகினர் இல்லை, நான் நல்லா வரைவேன் அப்படின்னீங்கன்னா ப்ளைனாக ஒரு பிளாக் சார்ட் வாங்கி இந்த அதுக்குன்னு ஏத்தாப்பில் ப்ரஷஸ் இருக்கும், ஓகேங்களா? இந்த சைஸ் ஆஃப் ப்ரஷஸ் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரஷஸ் என்ன ரேட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இந்த ப்ரஷஸ் பாருங்கள், ஆக்சுவலாக நல்லா இருக்குது பாருங்கள். ஆர்டிஃபை ஆர்ட் சப்ளையர்ஸ் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரஷஸ் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா டைப்ஸுமே இதில் இருந்தது. நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, இது இந்த ப்ரஷ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது நல்லா இருக்குது. உங்களுக்கு இல்லை, நாங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இதை விட எங்களுக்கு சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ரஷஸ்க்கு நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பை பாருங்கள், ஓகேவா? நான் இருக்க லொக்காலிட்டி பெருந்துறை. அங்கே ப்ரஷஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வெரைட்டி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்டேட் அப்படியே காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் பழசு தான். இது மண்டலா ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வரைஞ்சி அதில் கலர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நான் இதை 550 ருபீஸ்க்கு ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிளேஸில் நம்ம கலர் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கலர் பண்ணுறது, அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இது அவங்க சர்டன் டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த நார்மல் கார்ட்போர்டு இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது அந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் இதை பண்ணலாம். ஒரு இல்லை எங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேணும், ஃபஸ்ட்டு நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னா இதை நீங்கள் பை பண்ணி கற்றுக்குங்க, ஓகேவா? அப்படி இல்லை இல்லைங்க எங்கள்கிட்டயே நாங்கள் நார்மல் கார்ட்போர்ட் வேஸ்ட் கார்ட்போர்ட்லேயே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரவுண்டை போட்டுட்டு காம்பஸ் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி அழகாக க்ரியேட்டிவாக வரைஞ்சிட்டு செய்யலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த நம்ம ட்ரெஸ்குள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா அட்டை, அந்த அட்டையை எடுத்துகிட்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்கினோன்னா அதோட அட்டை இருக்கும், அந்த அட்டையை கிழித்து அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் போட்டுட்டு பென்சிலில் அதுக்கு மேலே வாட்டர் கலர்னு ஆர்கலிக் கலர் அந்த மாதிரி என்ன கலர்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதில் ட்ரா பண்ணிக்கலாம். சிம்பிளான ஆர்ட்டு தான். சில பேர் கிளாஸில் பண்ணுவாங்க இதை. ஸோ சில கிட்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கலர்ஸ் அப்படி காட்டுறாங்க இல்லையா, இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸ் நீங்கள் பெட்டர் கேம்லின்லேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஐ இரிட்டேஷன் பண்ணாது.
நான் வந்து ரீசெண்டாக டாம்ஸில் வாங்கியிருந்தேன். அது பயங்கரமாக ஐ இரிட்டேட் பண்ணுச்சு. ஒரு 30 ருபீஸ்னு சொல்லி இருந்தது. பயங்கரமாக ஐயை இரிட்டேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கலர் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேம்லின் அந்த பிராண்டுக்கு போயிருங்க. அப்புறம் போஸ்டர் கலரும் கேம்லினுக்கு போயிருங்க. ஓகேவா? ஆர்கலிக்கும் கேம்லின் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோவா காசு இல்லை, நாங்கள் ஆயில் பெயிண்டிங்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அமேசானில் இது விற்கிது. இது மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. ஸோ இதோட வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இது எப்படி இதாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப லென்த்தாக போகும் போல். அப்படியே இருங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொடுக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற கிட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி தான் எங்கெங்கே ஹேங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்ன மண்டலா ஆர்ட்லேயே வந்து பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதே கிளாஸாக மாற்றுறது, அதுக்கப்புறம் இந்த அச்சு எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க இந்த செல்லர். ஒரு செல்லர் இமேஜ் மேக்கிங். see the name image sorry it's not image making. இவங்க இப்படி பண்ணுறாங்க. அப்புறம் இது மாதிரி இப்போ வந்து பின் ஆர்ட் அப்படின்றது வந்திருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பெயிண்டிங்னு வந்திருக்கு. என்னன்னா இதுலேயும்னு கம் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க, அதை வச்சு ஒவ்வொன்றா ஒட்டுறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், என்ன வரமாட்டேங்குது, ஒரு நிமிஷங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் தான் கொடுப்பாங்க. அது நம்ம பொறுமையாக உட்காந்து செய்யணும். அதாவது கிளாஸ் ஃப்ரேம் பண்ணால் தான் இது சரி வரும். ஏன்னா இப்படி செஞ்சுட்டு இப்படி வச்சு ஒரு அமுத்திட்டு அது ஸோ நிறையா இருக்குது. இதான் ரீசெண்டாக பார்த்தது. இந்த மாறி மாறி வருது. தோ இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான். இந்த ஸ்டிக்கி பென், அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த என்னென்ன பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாத் பெயிண்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் எப்படி குழந்தைங்களுக்கு தர்றது அந்த மாதிரி இருக்குது. பார்த்துட்டு வரேன் இப்போ உங்களுக்கு. இந்த கிளாத் பெயிண்டிங் வந்து ஈரோடு அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணா பட்டன் ஸ்டோர்னு ஒரு கடையில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஆனால் அதில் வந்து கிளாஸ் பெயிண்டிங்க்கு விற்பாங்க. அதை மட்டும் வாங்கிடாதீங்க. அது நீங்கள் கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ண அப்படியே அதில் இருக்க அச்சு போயிடும். ஸோ கிளாத் பெயிண்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் டப்பாவோட இருக்கும். நானே வச்சு செஞ்சுருக்கேன் இதை. ஆனால் என்ன, நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அந்த கடையில் வாங்கும்போது இந்த கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கலர்ஸ் ட்ரையாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். ஒரு ப்ரெஷ் தருவாங்க, அந்த ப்ரெஷ்ஷே போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் இதெல்லாம் தெரியுது இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அது கழுவி ஃபில் பண்ண வேணும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செல்லே கொடுக்காமல் இந்த மாதிரி நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஆர்ட்டில் கவனமாக செலுத்துவாங்க. அடுத்தது எதாவது அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறேங்க. இது கொஞ்சம் பழசு தான். ஆனால் என்ன அப்படின்னா டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ண வேண்டிய கிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் அதோட டூல்ஸ், அதோட க்ளே அமௌண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு தான் பண்ண முடியும். இல்லை நான் வந்து ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கர் தான், என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, பட் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அமேசானில் இதை ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த பக்கம் மோல்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் சிலிக்கான் ரெசின் மோல்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு டெரக்கோட்டா என்னன்னு தெரில. என்ன நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. டெரக்கோட்டா எனக்கு ரொம்ப நாளாக கற்றுக்கணுன்னு ஆசை. பட் அதுக்கோட ஃபீஸ் வந்து 5000 கேட்டாங்க. ஸோ
நாட் அஃபோர்டபுள் ஃபார் மீ. ஸோ இன் ஃப்யூச்சர் பார்க்கலாம். பட் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக டெரகோட்டா மேக்கிங் கிட்ஸ் எல்லாம் வந்து சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இருக்கும். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே என்ன சொல்கிறது, ரிலையன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறிடுச்சு இல்லையா? ஸோ ரேராக தான் கிடைக்கும், தேடணும். ஸோ மண் பாருங்கள், அந்த மண் அது இதுன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க, அந்த கார்ட்போர்டில் அவங்க செய்கிற மாதிரி காட்டுது. வாட் ஹேப்பன்? ஐயோ சாரிங்க, ஷேர் பண்ண போயிட்டேன். ஓகே, இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்ட்டுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு அப்படியே பார்ப்போம். ஸோ கேன்வாஷ்லாம் நல்லா கம்மி ப்ரைஸில் அமேசானில் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராம்தேவில் நான் கேட்டேன் அப்படின்னா 90 ருபீஸ் சொல்லுவாங்க. அதே அமேசானில் 75 ருபீஸ். நீங்கள் பல்காக ஆர்டர் போட்டால் அப்படி வாங்கிக்கலாம். ஸோ மீதி ஸ்டேஷ்னரிஸ் கடையில் நான் விசாரித்ததில்லை. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கேன்வாஷ் வாங்கி அதில் என்கிட்ட ஒரே ஒரு ஆர்கலைக்கு இருந்தது. அதில் ஒரு ட்ரெயின் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேன்வாஷ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி ஒரு டேபிள்லையோ இல்லைன்னா கேன்வாஷ் போர்டு இருக்கும், அதில் பார்த்து பண்ணிக்கோங்க. வுட்டன் கேன்வாஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அது எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஸோ ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்குங்க. நான் இன்னொரு ஆர்ட் நான் பண்ணேங்க, அது அவைலபிளாக இருக்கா அமேசான்லலாம் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. பட் அது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஆர்ட் நான் நேம் போட்டாலும் வரமாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள், வண்டி வச்சது மாதிரி என்னமோ இது கடுது. ஆக்சுவலாக இந்த ட்ராயிங் போர்டு எங்கிட்ட இல்லை, ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் ட்ராயிங் போர்டு. அதுவும் காற்று வந்ததுன்னா இப்படி ட்ராயிங்னு உளுந்து கிராக்கெல்லாம் ஆகிருக்கு. ஸோ இது புதுசாக இருக்குது. 45% ஆஃபரில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இழுத்துகிட்டே போகலாம். அட்ஜஸ்டபிள்னு நினைக்கிறேன், இருங்க பார்ப்போம். இது பாருங்கள், இத்தனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உட்காந்து இப்படி தான் நானும் என்னோடய சிம்பிள் ட்ராயிங் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனையை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே உருட்டிட்டு ஓட வேண்டியதுதான். லைக் அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது அட்ஜஸ்டபிள்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அட்ஜஸ்டபிள். வாவ், நல்லா இருக்கே. கொஞ்சம் ட்ராயிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிட வேண்டியதான். வாவ், நைஸ், கூல். ட்ராயிங் போர்ட் மாதிரியே இருக்குது அந்த பொண்ணும். பேலட்டில் இவ்வளோ பொறுமையாக வரையுது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் 15,000ங்க, சும்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய். சப்ஸ்கிரைப் டு
மதுமிதா வினிதா சேனல். நிறைய வியூவர்ஸ் வந்து சும்மா பார்த்துட்டு போயிடுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப், ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. எவ்வளவோ நான்சென்ஸ் கண்டென்ட் நம்ம யூடியூப்பில் இருக்குது, ஆனால் நம்ம சேனலில் நம்ம நல்ல விஷயத்தை தான் போட்டுட்ருக்கோம், ப்ரமோட்டும் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. நிறையா வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம எந்த செலிப்ரிட்டிஸையும் ட்ரோல் பண்ணுறதில்ல, நம்ம சினிமா செய்திகள் போடுறதில்ல, நம்ம வேறு எதுவுமே தேவையில்லாமல் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப், ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.